இயேசுவில் எனதருமை சகோதர சகோதரிகளை, பிரைஸ் தி லார்ட். இயேசுவுக்கே புகழ், மரியே வாழ்க. இந்த 11ஆம் அதிகாரத்தில் நாம் 2 முக்கியமான விஷயங்களை நாம் பார்க்கிறோம். இன்று பல இடங்களிலிருந்து புறப்பட்டு சென்ற இந்த இனமானது கடவுளால் உருவாக்கப்பட்ட நோவாவினுடைய சந்ததியர்கள் ஒரு இடத்துல வந்து கூடி இது ஒரு நகரமாக உருவாக்குவோம் என்று திட்டமிடுகிறார்கள். இங்குதான் நாம் முதல் பார்க்கிறோம். அங்கு ஒரு இடத்துல அவர்கள் நிரந்தரமாக இருந்து செங்கலை வெட்டி செங்கலின் வழியாக அந்த செங்கலை சுட்டு இன்று பார்க்கக்கூடிய அந்த செங்கல் உருவானது எவ்வளவு ஆண்டுகளுக்கு முன்பாக என்று நாம் பார்க்கிறோம். அங்கு ஒரு கோபுரத்தை நிறுவி இதுதான் எங்களுடைய அடையாளம், இதுதான் எங்களுடைய இடம் என்பதை நிறுவுவதற்கு அவர்கள் உருவெடுத்து கொண்டிருக்கிற அந்த சூழல். அப்பொழுது கடவுள் அவர்களை ஓரிடத்தில் வாழ விடவில்லை. அவர்களுடைய எண்ணங்களை, அவர்களுடைய அந்த இடத்தையும் அவருடைய அந்த திட்டத்தையும் அவர் கலைத்து விடுகிறார். ஒருவருக்கு ஒருவர் எதிராக அவர்களுக்கு பேச வைக்கிறார். கடைசியில் சிதறடித்து மறுபடியும் அவர்கள் புறப்பட்டு பல இடங்களுக்கு அவர்கள் செல்லுகிறார்கள். அவர்கள் இப்படி சிதறடிக்கப்பட்டதால் அந்த கோபுரமானது பாதியிலே இழுக்கப்படுகிறது. அந்த நகரமானது முழுமையடையவில்லை. அதைத்தான் நாம் பார்க்கிறோம். இரண்டாவது, அந்த சந்ததியர்களை மறுபடியும் நாம் பார்க்கிறோம் பெயர்கள் கொண்டு. கடைசியாக இந்த அதிகாரமானது அபிராம் என்ற மாபெரும் இறைவாக்கினர், அந்த நம்முடைய தந்தையினுடைய விசுவாசத்தின் தந்தை என்று அழைக்கக்கூடிய அந்த அவருடைய கடைசி சந்ததி வரை, அதாவது அபிரகாம் வரை நாம் இந்த அதிகாரத்திலே பார்க்கிறோம். எங்கு அவர் புறப்பட்டார், அவருக்கு குழந்தை இல்லை. சாராவும் அபிராமும் எங்கு, அதாவது அவர்களுடைய ஊர் என்ற இடத்திலிருந்து நகரை விட்டுட்டு அவர்கள் காரான் என்ற கானானிய நாட்டுக்கு அவர்கள் சென்று குடியேறினார்கள் என்ற அந்த செய்தியைத்தான் இந்த அதிகாரத்தில் நாம் பார்க்கிறோம். ஆண்டவரினுடைய ஆசியோடு இந்த அதிகாரத்துக்கு நாம் செவிமடுப்போம். அப்பொழுது உலகம் முழுவதிலும் ஒரே மொழியும் ஒரே விதமான சொற்களும் இருந்தன. மக்கள் கிழக்கிலிருந்து புறப்பட்டு வந்த சினையார் நாட்டில் சமவெளி ஒன்றை கண்டு அங்கே குடியேறினர். அப்பொழுது அவர்கள் ஒருவரை ஒருவர் நோக்கி, வாருங்கள், நாம் செங்கற்கள் அறுத்து அவற்றை நன்றாக சுடுவோம் என்றனர். செங்கற்களை கல்லாகவும் கீழே காரையாகவும் பயன்படுத்தினர். பின்னர் அவர்கள், வாருங்கள், உலகம் முழுவதும் நாம் சிதறண்டு போகாதபடி வானளாவிய கோபுரம் கொண்ட நகர் ஒன்றை நமக்காக கட்டி எழுப்பி நமது பெயரை நிலைநாட்டுவோம் என்றனர். மானிடர் கட்டி கொண்டிருந்த அந்த நகரையும் கோபுரத்தையும் காண்பதற்கு ஆண்டவர் கீழே இறங்கி வந்தார். அப்பொழுது ஆண்டவர், இதோ மக்கள் ஒன்றாக இருக்கின்றனர், அவர்கள் எல்லாரும் ஒரே மொழி பேசுகின்றனர். அவர்கள் செய்யவிருப்பதன் தொடக்கமே இது. அவர்கள் திட்டமிட்டு செய்யவிருப்பது எதையும் இனி தடுத்து நிறுத்த முடியாது. வாருங்கள், நாம் கீழே போய் அங்கே ஒருவர் மற்றவரின் பேச்சை புரிந்து கொள்ள முடியாதபடி அவர்கள் மொழியில் குழப்பத்தை உண்டாக்குவோம் என்றார். ஆண்டவர் அவர்களை அங்கிருந்து உலகம் முழுவதிலும் சிதறண்டு போக செய்ததால் அவர்கள் நகரை தொடர்ந்து கட்டுவதை கைவிட்டனர். ஆகவே அது பாபேல் என்று வழங்கப்பட்டது. ஏனெனில் அங்கே ஆண்டவர் உலகெங்கும் வழங்கி வந்த அந்த மொழியின் குழப்பத்தை உண்டாக்கினார். அங்கிருந்து அவர்களை ஆண்டவர் உலகம் முழுவதிலும் சிதறண்டு போகச் செய்தார். சேமின் தலைமுறைகள் இவையே. வெள்ளப்பெருக்கிற்கு 2 ஆண்டுகளுக்கு பின் சேம் 100 வயதாக இருந்த பொழுது அவனுக்கு அர்பகசாது பிறந்தான். அர்பகசாது பிறந்த பின் சேம் 500 ஆண்டுகள் வாழ்ந்தான். அப்பொழுது சேமுக்கு புதல்வரும் புதல்வியரும் பிறந்தனர். அர்பகசாது 35 வயதாக இருந்த பொழுது அவனுக்கு செலாகு பிறந்தான். செலாகு பிறந்த பின் அர்பகசாது 403 ஆண்டுகள் வாழ்ந்தான். அப்பொழுது அர்பகசாதுக்கு புதல்வரும் புதல்வியரும் பிறந்தனர். செலாகு
30 வயதாக இருந்த பொழுது அவனுக்கு ஏபேர் பிறந்தான். ஏபேர் பிறந்த பின் செலாகு 403 ஆண்டுகள் வாழ்ந்தான். அப்பொழுது செலாகிற்கு புதல்வரும் புதல்வியரும் பிறந்தனர். ஏபேர் 34 வயதாக இருந்த பொழுது அவனுக்கு பெலேகு பிறந்தான். பெலேகு பிறந்த பின் ஏபேர் 430 ஆண்டுகள் வாழ்ந்தான். அப்பொழுது ஏபேருக்கு புதல்வரும் புதல்வியரும் பிறந்தனர். பெலேகு 30 வயதாக இருந்த பொழுது அவனுக்கு ராயு பிறந்தான். ராயு பிறந்த பின் பெலேகு 209 ஆண்டுகள் வாழ்ந்தான். அப்பொழுது பெலேகிற்கு புதல்வரும் புதல்வியரும் பிறந்தனர். ராயு 32 வயதாக இருந்த பொழுது அவனுக்கு செருகு பிறந்தான். செருகு பிறந்த பின் ராயு 207 ஆண்டுகள் வாழ்ந்தான். அப்பொழுது ராயுவுக்கு புதல்வரும் புதல்வியரும் பிறந்தனர். செருகு 30 வயதாக இருந்த பொழுது அவனுக்கு நாகோர் பிறந்தான். நாகோர் பிறந்த பின் செருகு 200 ஆண்டுகள் வாழ்ந்தான். அப்பொழுது செருகுக்கு புதல்வரும் புதல்வியரும் பிறந்தனர். நாகோர் 29 வயதாக இருந்த பொழுது அவனுக்கு தெராகு பிறந்தான். தெராகு பிறந்த பின் நாகோர் 119 ஆண்டுகள் வாழ்ந்தான். அப்பொழுது நாகோருக்கு புதல்வரும் புதல்வியரும் பிறந்தனர். தெராகு 70 வயதாக இருந்த பொழுது அவனுக்கு ஆபிராம், நாகோர், ஆரான் ஆகியோர் பிறந்தனர். தெராகின் தலைமுறைகள் இவையே. தெராகிற்கு அபிராம், நாகோர், ஆரான் ஆகியோர் பிறந்தனர். ஆரானுக்கு லோத்து பிறந்தான். ஆரான் தான் பிறந்த நாட்டில் ஊர் என்ற கல்தியா நகரில் தன் தந்தை தெராகிற்கு முன்பே இறந்தான். ஆபிராமும் நாகோரும் பெண் கொண்டனர். ஆபிராமின் மனைவி பெயர் சாராய், நாகோரின் மனைவி பெயர் மில்கா. மில்கா ஆரானின் மகள். மில்கா இசுக்கா ஆகியோரின் தந்தை ஆரான். சாராய் குழந்தை பேர் இல்லாமல் மலடியாயிருந்தார். தெராகு தம் மகன் ஆபிராமையும் தம் மகன் ஆரானின் புதல்வன் லோத்தையும் தம் மருமகளும் தம் மகன் ஆபிராமின் மனைவியுமான சாராயையும் அழைத்து கொண்டு ஊர் என்ற கல்தேயர் நகரை விட்டு கானான் நாட்டை நோக்கி புறப்பட்டு சென்றார். காரான் என்ற இடத்திற்கு வந்ததும் அங்கேயே அவர்கள் தங்கி வாழலாயினர். தேராகு 205 வயதாக இருந்த பொழுது காரானில் இறந்தார். Praise the Lord.